ஒருத்தன் தன்னோட காதலிக்காக என்ன எல்லாம் பண்ணுவான்? உயிரையும் கொடுப்பானா? இல்லை தன்னோட ஆயுளையே பாதியாக கொடுத்து அவளை மீண்டும் உயிரோடு கொண்டு வருவானா? அடர்ந்த காடுகள், புனிதமான நதிகள், யாக புகையால் மனம் வீசும் முனிவர்களின் ஆசிரமங்கள். அந்த காலத்துல வாழ்ந்தார் ஒரு மகா முனிவர் பிரமதி. அவருக்கு பிறந்த ஒரே மகன்தான் நம்மோட ரூரு. சிறு வயதிலிருந்தே ரூரு சாதாரண ஒரு இளைஞன் இல்லை. வேதங்கள், வில்வித்தை, தர்மம், கருணை எல்லாவற்றிலும் சிறந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகும் ஒரு சந்திப்பு இன்னும் சில நாட்களில் நடக்கப் போகிறது என்பது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் அருகில் இருந்த ஆசிரமத்திற்கு தன் தந்தையுடன் சென்றான் நம்ம ரூரு. அங்கே மலர்களுக்கு நடுவே வெள்ளை ஆடையில் தேவதை போல ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் பெயர் பிரமத்வரா. அவளை முதலில் பார்த்த அந்த நொடியே ரூருவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் பிரமத்வராவும் ரூருவை பார்த்தாள். இருவரின் கண்களும் சந்தித்த அந்த நொடி வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஆனால் இரண்டு இதயங்களும் ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுத்து விட்டன. நாட்களும் நகர்ந்தன. இருவரின் காதலும் மலர்ந்தது. இரண்டு குடும்பங்களும் கல்யாணத்திற்கு சம்மதித்தனர். திருமண நாளும் முடிவு செய்யப்பட்டது. ஆசிரமம் முழுவதும் கொண்டாட்டம், மலர் அலங்காரம், வேத மந்திரங்கள், எங்கும் மகிழ்ச்சி. ஆனால் விதி வேறொரு முடிவை எழுதி வைத்திருந்தது. அவர்கள் யாருக்கும் தெரியாது. திருமணத்திற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருந்தன. ஆனால் விதி அமைதியாக ஒரு கொடிய விளையாட்டை தொடங்கியிருந்தது. ஆசிரமம் முழுவதும் மகிழ்ச்சி, மலர் அலங்காரம், வேத மந்திரங்கள், எங்கும் சந்தோஷம். பிரமத்வரா தன் தோழிகளுடன் சிரித்து கொண்டு தோட்டத்தில் மலர்கள் பறித்து கொண்டிருந்தாள். அவள் கவனிக்காமல் ஒரு புதருக்குள் காலை வைத்தாள். அந்த புதருக்குள் பல நாட்களாக மறைந்திருந்த ஒரு விஷநாகம் திடீரென சீறி அவளது காலில் கடித்தது. ஆ என்று ஒரு அலறல். அடுத்த சில நொடிகளில் விஷம் உடல் முழுவதும் பரவியது. அவளது முகமும் வெளறியது. கண்கள் மெதுவாக மூடின. ஆசிரமமே அதிர்ந்தது. முனிவர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். மருந்துகள், மந்திரங்கள், யாகங்கள் எதுவுமே பலனளிக்கவில்லை. சில நிமிடங்களில் பிரமத்வராவின் உயிரும் பிரிந்துவிட்டது. இந்த செய்தியை கேட்ட ரூரு மூச்சு வாங்க கண்ணீரோட அவள் இருந்த இடத்தை அடைந்தான். தன் காதலி அசைவில்லாமல் கிடப்பதை பார்த்தான் ரூரு. பிரமத்வரா கண்களை திற, நான் வந்துட்டேன், எழுந்திரு என்று அழுதான். ஆனால் பதிலே இல்லை. அந்த காடு முழுவதும் ரூருவின் அழுகை மட்டுமே ஒலித்தது. வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, தேவர்களே, நான் என்ன தவறு செய்தேன்? என் காதலுக்கு ஏன் இந்த தண்டனை? அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று கதறினான் ரூரு. அந்த நொடியில் வானத்தில் ஒரு ஒளி தோன்றியது. ஒரு தேவதூதன் அவன் முன் வந்தான். ரூரு, அவளின் ஆயுள் முடிந்து விட்டது. இயற்கையின் விதியை யாராலும் மாற்ற முடியாது என்றான். ரூரு அமைதியாக அவளை பார்த்தான். ஒரு வழியும் இல்லையா என்று கேட்டான். அதற்கு தேவதூதன், ஒரே ஒரு வழி இருக்கிறது. உன் ஆயுளில் பாதியை அவளுக்கு கொடுக்க நீ தயாரா? அவள் மீண்டும் உயிர் பெறுவாள். ஆனால் நீ வாழ வேண்டிய ஆண்டுகள் அவ்வளவு குறைந்துவிடும். ஒரு நொடி கூட யோசிக்காமல் ரூரு, என் ஆயுள் முழுவதையும் கேட்டாலும் கொடுப்பேன், அவள் மட்டும் உயிரோடு வந்தால் போதும் என்றான். தேவதூதன் சிரித்தான். உண்மையான காதல் தியாகம் செய்ய தயங்காது என்று கூறி ரூருவின் ஆயுளில் பாதியை எடுத்து பிரமத்வராவின் உயிருடன் இணைத்தான். அடுத்த நொடி அவளது விரல்கள் அசைந்தன. மெதுவாக கண்கள் திறந்தாள். முதல் பார்வை ரூருவைத்தான் பார்த்தாள். ரூரு கண்ணீருடன் சிரித்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். அந்த ஆசிரமம் முழுவதும் மீண்டும் மகிழ்ச்சி. பின் அவர்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் ரூருவின் மனதில் ஒரு கோபத்தை விதைத்தது. என் காதலியை பறித்தது பாம்பு. இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பாம்பையும் நான் அழிப்பேன் என்று சபதம் எடுத்தான். கையில் வில்லை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றான். பார்த்த ஒவ்வொரு பாம்புகள் அனைத்தையும் கொல்ல ஆரம்பித்தான். இதில் எந்த தவறும் செய்யாத பாம்புகள் கூட உயிரிழந்தன. ஒரு நாள் மிகவும் வயதான பாம்பு அவன் முன் தோன்றியது. அது அமைதியாக கேட்டது, ரூரு, என்னை ஏன் கொல்லப் போகிறாய்? நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? ரூரு கோபமாக சொன்னான், நீங்கள் எல்லாம் ஒரே இனம்தானே? ஒரு பாம்பு என் காதலியை கொன்றது. அதனால் எல்லா பாம்புகளும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அந்த முதிய பாம்பு சிரித்தது. ஒருவன் செய்த தவறுக்கு அனைவரையும் தண்டிப்பதா? இது தர்மமா? அந்த கேள்வி ரூருவின் இதயத்தை துளைத்தது. தான் செய்த தவறை உணர்ந்தான் ரூரு. அன்றிலிருந்து குற்றமற்ற உயிர்களை கொல்வதை அவன் நிறுத்தினான். கருணையுடன் வாழ ஆரம்பித்தான். நீதி, உண்மையான காதல் என்பது பெறுவதில் இல்லை, தியாகம் செய்வதில் இருக்கிறது. ஒருவரின் தவறுக்காக அனைவரையும் குற்றவாளியாக கருதக்கூடாது. கருணையும் நீதியும் சேர்ந்தால்தான் மனிதன் முழுமையடைகிறான். இது போல நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்மளோட சேனல் கதை எக்ஸ்பிரஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.